விழா மற்றும் 33ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மிகச்சிறப்பாக துவங்குகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சியினை தலைமையேற்று சிறப்பித்து தருமாறு நமது வாஹிது பாத்திமா அரபிக் கல்லூரியின் மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய முதல்வர் ஹசரத் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அதை நம் அனைவரின் சார்பாக வழிபடுகிறேன். சிறப்பான இந்த விழாவை நம்முடைய கல்லூரியினுடைய மாணவர் ஹாஃபிஸ் முகமது ஷக்கீல் அவர்கள் பகுதி துவங்கியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. والذين يبيتون لربهم سجدا وقياما. والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما. إنها ساءت مستقرا ومقاما. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا
يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அம்பலப்பாளையம் மொஹிதீன் அவர்கள் ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் மௌலவி தபீபுல் அன்சாரி ஹதரத் அவர்கள் இதனை செய்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அகிலமெங்கும் ஒளிதெளித்த யா ரசூலல்லாஹ், நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். மதீனா நகர்க்கொரு நாள் நான் வருவேன், மன்னவர் பூவடி கண்ணால் தொழுவேன். மதீனா நகர்க்கொரு நாள் நான் வருவேன், மன்னவர் பூவடி கண்ணால் தொழுவேன். நபியிடம் அருட்கடலில் நான் விழுவேன், நபியே கதியல் ரங்கு நான் அழுவேன். எந்த மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே, உங்கள் பார்வை எந்த மீது பட்ட நேரமே, பிந்திடாமல் பிரிய வேணும் எந்த ரூபமே. நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அகிலமெங்கும் ஒளிதெளித்த யா ரசூலல்லாஹ், நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். காணும் வரையில் கண்கள் தூங்காது, காதலில் எந்த நெஞ்சம் ஏங்காது. காணும் வரையில் கண்கள் தூங்காது, காதலில் எந்த நெஞ்சம் ஏங்காது. வானில்லாமல் நிலம் வாழாது, வாழல் தொடர உள்ளம் தாங்காது. ஒளியை தேடும் வெற்றியாக நான் மாறுவேன், ஒளியை தேடும் வெற்றியாக நான் மாறுவேன். உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அகிலமெங்கும் ஒளிதெளித்த யா ரசூலல்லாஹ், நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். உலகில் வாழ வந்த உயிர்கள் யாவும் உம்மி ரசூலே உங்கள் புகழ்
பாடும் உலகில் வாழ வந்த உயிர்கள் யாவும் உம்மி ரசூலே உங்கள் புகழ் பாடும் அருளாய் வந்திழங்கும் மறை மூலம் அல்லாஹ் போற்றும் மனித அனுகூலம் இரண்டு வாழ்வின் பொருளை சொன்ன இதய தீபமே இரண்டு வாழ்வின் பொருளை சொன்ன இதய தீபமே இறுதி தூதராக வந்த இறை ஞானமே நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ் நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ் அணைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அணைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அகிலமெங்கும் மொழி தெளித்த யா ரசூலல்லாஹ் நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டி கணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் இன்ஜினியர் PS ஷரஃபுத்தீன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லருளாலும் வல்லல் நபி நல்லாசியாலும் நடைபெறும் எங்கள் வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் 33ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் ஹஜ்ரத் அவர்களையும் முன்னிலை வைக்கும் எங்கள் அத்திக்கடை நிர்வாக சபை தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களையும் சனது வழங்கி நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்க இருக்கும் அபுத்தலாயன் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஜ்ரத் அவர்களையும் சிறப்புரையாற்ற இருக்கும் சைகுல் உலமா அப்துல் அஜீஸ் பாகவி ஹஜ்ரத் அவர்களையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஆலிம் பெருமக்களையும் வாஹிதாவின் சொத்துக்களான வாஹிதுகளையும் பட்டம் பெறும் மௌலவிகளின் குடும்பத்தார்களையும் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று எங்கள் அப்பாவால் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெறவும் மேனேஜிங் ட்ரஸ்டி எனது பெரியத்தா அல்ஹாஜ் ESA உமர் சாஹிப் அவர்களுக்கும் ட்ரஸ்டி எனது தகப்பனார் அல்ஹாஜ் PSA சாதிக் பாட்சா அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தார்களுக்கும் துஆ செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது கல்லூரியினுடைய பேராசிரியர் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா ஹாஜ் அல் ஹாஃபிஸ் சஃபியுல்லா நூரி ஹதரத் அவர்கள் துவக்க உரையாற்றுவார்கள். மோன பொதுமறையின் முத்துமழை சுடரை மோகனத்தில் ஆடும் மலர்கொடியில் மூடும் படித்திரை ஓடும் உயிரினத்தில் பாடும் பரம்பொருளை பஞ்சுமலர் காற்றின் பரிமள பூவிதழில் وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய எங்கள் வாழ் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களை, தலைமையேற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய தலைவர் அவர்களே மற்றும்
தமிழகம் அறிந்த, ஏன் தமிழ் உலகமே அறிந்திருக்கின்ற மிகச்சிறந்த அபு தலால் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்கள், கோவையிலிருந்து பேச வந்திருக்கின்ற ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் மற்றும் உலமா பெருமக்களே, கல்லூரி பேராசிரியர்களே, மாணவர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் வாகை பாத்திமா அரபிக் கல்லூரி மேலாளர் குடும்பத்தினர் அனைவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது கல்லூரியினுடைய 33ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழா இதோ இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஆண்டுகள் தோறும் நடத்தப்படுகின்ற ஒரு சாதாரண விழாவாக நாம் எண்ணி பார்த்துவிட முடியாது. இன்று 4 மௌலவிகள் பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இன்று தலப்பாக அணியப்படுகிறது, அணிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தலப்பாகையோடு நாளைய கியாமத் நாளிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவர்கள் நிற்க வேண்டிய கட்டாயம். எதற்காக இந்த தலப்பாகை அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக பட்டம் என்ற அந்த முகவரியை அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது, இது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னறிவிப்பு செயல் அல்ல. அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பட்டத்தையும் தலப்பாகையும் கட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அதற்குரிய பதிலை நாளைய கியாமத் நாள் வரை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டிய கடமைக்குரியவர்கள். ஏதோ லேசான முறையில் வந்தார்கள், படித்தார்கள், சென்றார்கள் என்று ஒரு விதி கிடையாது. அவர்கள் இந்த கல்லூரியிலே 7 ஆண்டுகள் அவர்கள் கல்வி பயின்றார்கள் என்று சொன்னால், அந்த 7 ஆண்டுகள் எத்தனை சிரமங்கள், யார் யாருக்கு சிரமங்கள், அவர்கள் சிரமம் பட்டார்கள் என்பதல்ல, அவர்களுக்கு பின்னாலே எத்தனை சிரமங்கள் அவர்கள் பற்றிருக்கிறார்கள், பற்றி கொண்டிருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் பெற்றோர்கள் எத்தனை சிக்கலுக்கு மத்தியிலே, எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலே, எத்தனை நோய்களை எதிர்கொண்டு அவர்கள் தாங்கி தன்னுடைய பிள்ளைகளை 7 ஆண்டுகள், ஏதோ 7 நாட்கள் 7 மாதங்கள் அல்ல, 7 ஆண்டுகள் ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவன் அவன் படித்து வெளியாகின்றான் என்று சொன்னால், அவன் எத்தனை பெரிய தியாகங்களை அவன் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பெற்றோர்கள் துணையாக இருந்தார்கள், மறுபக்கம் மேல கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் பாதுகாக்கின்ற ஒரு அருமையான ஒரு ஹாஸ்டலிலே, இடத்திலே அந்த கல்லூரியுடைய மேலாளர்கள் எடுத்துக் கொடுக்கின்றார். அந்த அரும் செயல், பெரும் செயல், அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியம். அல்ஹம்துலில்லாஹ், அது கியாமத் நாள் ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய இத்தனை பெருமக்கள் ஒன்றிணைந்து இந்த 4 உலமா பெருமக்களை அறிமுகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய மகத்தான காரியம், அதே நேரத்தில் சிரமமான காரியம். இவர்கள் தலப்பாகை கட்டிக்கொண்டு நாளை சமுதாயத்தில் அவர்கள் இறங்கி நடக்கின்ற போது, இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். தாய் நகரத்திலே கல்லால் அடிபட்ட கதையை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சமுதாயத்தில் தன்மீது விழுகின்ற கதையும் தாங்கி இவர்கள் இந்த சமுதாயத்திற்காக பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த பட்டமும் இந்த தலப்பாகையும் இந்த உலகிற்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புதிய மௌலவிகளுக்கு நல்ல திறமையும் தைரியத்தையும் சமுதாயத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய மகத்தான பணிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திரமானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வருகை தந்திருக்கிற ஒட்டுமொத்த வாகிதிகளினுடைய சார்பில் மதுரை வக்குஃப் வாரிய கல்லூரியினுடைய பள்ளிமா சிறந்த எழுத்தாளர், நூல் அறிமுக விரிவுரையாளர், மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபிஸ் அப்துல் அசீஸ் வாஹிதி ஃபாசில் ஜமாலி ஹதரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். மிஸ்பாஹி அதை பார்த்தோன்னே என்ன ஜமாலி தெரியுது. السلام عليكم ورحمة الله وبركاته. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுகின்றவனாக சாந்தியும் சமாதானம் சர்தாரே மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், மார்க்க பெரியார்கள், ஷேகுமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சொல்லார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிம் வரை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் கருணை மழை பிரசாத மொழியேற்றுமாக என்று துஆ செய்தனாக வாய்ப்பளித்தமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 4878வது ஹதீஸாக. அது ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ். அதிலிருந்து சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்து கொண்டே இருக்கும். அந்த கனவு என்பது அவர்கள் இருப்பது பாலைவனத்தில். எனினும் அவருடைய கனவில் அடிக்கடி தோட்டங்கள் நிறைந்த, தண்ணீர் நிரம்பிய கிணறுகள் நிறைந்த, பசுமையான மரங்கள் நிறைந்தவைகள் அவருடைய கண்களுக்கு தொடர்ந்து கனவில் காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கனவில் காட்டப்பட்ட இடம் என்பது மெக்காவில் இருக்கின்ற பொழுது யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனத்து நகரம். அந்த கனவினுடைய வேட்கை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த சூழலில் ஒரு 3 நபர்கள் மெதினாவிலிருந்து அவர்கள் அங்கிருந்து கிளம்பி தம்முடைய இனக்குழுக்கள் வழிப்பறியிலும் தேவையற்ற போர்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலையிலும் இருந்து வெறுத்து ஒதுக்கி அவர்களிடத்திலிருந்து விலகி வருகிறார்கள் அந்த 3. அபூதர்கள் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் அவருடைய தாயார் 3மாக வருகிறார்கள், வெறுத்து ஒதுக்கி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் பின் மாற்றி ஒருவராக சந்திக்கிறார்கள். அபூதர்கள் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்பதாக, மக்காவில் வந்து சந்திப்பதற்கு முன்பதாக சுமார் 15 அல்லது 30 நாட்கள் வரைக்கும் மக்காவில் தங்கிக் கொண்டே இருந்தேன். இரவு முழுவதுமாக என்னுடைய வயிறு ஒட்டிய நிலையில் எனக்கு யாரும் உணவளிக்கவில்லை. என்றாலும் கூட நான் ஜம்சம் நீரை பருகிக் கொண்டு என்னுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தேன். இதில் பல நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எல்லாம் இடையில் வருகிறார்கள் உதவிக்காக பல்வேறு தருணங்கள். இவர்கள் சற்று துடுக்குத்தனம் மிகுந்தவர்களாகவும் அன்றைய தேதியில் இருந்த அந்த சமயத்தில் ஏற்கனவே அவருடைய சகோதரர் உரைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித்தான் அனுப்பியிருப்பார்கள், நீங்கள் வெளிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட வேண்டாம், மறைமுகமாக தேடுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்க, ஊருக்குள்ளாக வந்த உடனேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேள்வி எழுப்ப, அங்கு இருந்த ஒருவர், இத்தனைக்கும் அவர் ஒரு நலிவடைந்த நிலையில், உடல் பலகீனமான நிலையில் இருந்த ஒருவர் சொல்லுகிறார்,
இதோ மதம் மாற்றக்கூடிய ஒருவரை தேடி இவர் வந்து விட்டார், இவரை நன்கு கவனியுங்கள் என்று சொல்ல அந்த மக்கள் எல்லாம் கையில் கிடைக்கிறவையெல்லாம் எடுத்து அவர்களை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை துவைத்து விட்டார். அவர்களே சொல்லுகிறார்கள், நான் ஒரு சிவப்பு நிற சிலை போன்று நான் இருந்தேன், அவ்வளவு ரத்தம் எனது உடலில் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். சில நாட்கள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விசாரித்து விட்டு எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். நான் மதீனாவிலிருந்து வருகிறேன் என்று சொன்னேன். எந்த குலத்தை அவர்களே சொல்லுகிறார்கள், நான் கிஃபாரி குலத்தை சார்ந்தவன் என்பதாக சொல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சற்று நேரம் ஆழ்ந்து யோசித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் மதீனாவிற்கே திரும்பி செல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவம். சில ஆலோசனைகள், சில அறிவுரைகள், சில போதனைகள், சில கட்டளைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்ல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னிலையிலேயே கஅபாவிலேயே அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு அடுத்ததாக அவர்கள் செல்லக்கூடிய இடம் மதீனா. மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய சகோதரரை சந்தித்து, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்தித்து விட்டேன், நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்ல உரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டீர்கள், நானும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறேன் என்று அவர்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ள, சகோதரர்கள் இருவரும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்ட அந்த சந்தோஷத்தை அடைந்த அவருடைய தாயார் அந்த இடத்திலேயே அவர்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ள, மூவருமாக சேர்ந்து அவருடைய இனக்குழுவான அல்-கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த இனக்குழுவை சென்று சந்தித்து மார்க்கத்தை தொடர்ந்து எத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்கின்ற அந்த சமயத்தில் அந்த அல்-கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த இனக்குழு முழுவதுமாக இஸ்லாத்தை தழுவிக் கொண்டது. அடுத்ததாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட அந்த செய்தியை கேட்டு அருகில் இருந்த அஸ்ரம் என்கின்ற இனக்குழுவும், நாங்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறோம், எந்த விதமான முன் நிபந்தனையும் இல்லாமல் இஸ்லாத்தில் எந்தெந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நாங்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறோம் என்பதாக அந்த இனக்குழுவும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டது. சுப்ஹானல்லாஹ். செய்தி இதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கனவு கண்டு கொண்டே இருக்கிறார்கள் மெக்காவில். மதீனாவில் அது நிறைவேற்றப்படுவதற்குண்டான காரணிகளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி ஏராளமான நபித்தோழர்கள் அருள்பாடுபட்டிருக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த கொள்கைகளை மக்கள் மத்தியில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் ஒரு தனி நபராகவே இருந்தாலும் கூட நம்மால் இயன்ற அளவிற்கு தனி நபராக இருக்கின்ற பொழுது தனி நபராகவோ, நமக்கு துணைக்காக பெரியவர்கள் கிடைக்கின்ற பொழுது அவர்களோடோ சமகாலத்தவர்களோடோ நாம் தொடர்ந்து பயணித்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அந்த கொள்கைகளை உலகெங்கிலும் நாம் வாழக்கூடிய காலம் வரைக்கும் நாம் நிலைநிறுத்த வேண்டும். நமக்கு பிறகாக அது போன்று உண்டான சில நபர்களை நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். அதற்கு அடித்தளமாக நம்முடைய வாகின் பாத்மா அரபு கல்லூரி இருக்கும். அதிலிருந்து வெளியாகக்கூடிய மார்க்க அறிஞர்கள் யாவரும் அத்தகைய பணிகளை செவ்வனே தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதற்குண்டான வழிகாட்டுதலுக்காக வாகிதப்பா மர்ஹூமாகிட்ட அவருடைய துஆவும் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகளுடைய வழிகாட்டுதல்களும் ஆலோசனைகளும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய அதிபதி நிர்வாக சபையினுடைய கணியத்திற்குரிய தலைவர் மற்றும் செயலாளர்களை வருகிறவர்கள் என அன்போடு வரவேற்கிறோம். அருமையானவர்களே, பேரவை வாஹிதிகளினுடைய சார்பில் பேசிய கணியத்துக்குரிய அஜீஸ் வாஹிதி ஹதரத் அவர்கள் அகீதாவினுடைய விஷயத்தில், கொள்கை விஷயத்தில் சமரசம் செய்யாமல் களமாட வேண்டும்
அது வாஹிதியா மதரசா அதற்கு வித்தெடுகிறது, அந்த வழியிலே வாருங்கள், நிலைத்து நிற்போம் என்று பேசினார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தியும் கூட அது. கொள்கை விஷயத்தில் சமரசம் செய்ய மாட்டோம் என்கிற சிந்தனை வாஹிதிகளுக்கு எப்போதும் உண்டு. நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் கொள்கை விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் என்கிற வாதத்தை கேட்கிற போது உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். நம்முடைய கல்லூரியினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி நேற்று யதார்த்தமாக பேசுகிற போது கொள்கை சார்ந்த விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இப்போது இருக்கிற வேகம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் இதை இங்கே பதிவும் செய்வார்கள். உண்மையிலேயே நம்முடைய வாகிதைகளினுடைய சில விஷயங்கள் ஆரம்பமாக கீதம் செய்த தமிழ் அன்சாரி வாகிதி. பொதுவாகவே பாட்டு படிப்பது என்பது சாதாரணமான விஷயம்தான். குரல் அழகா இருந்தால் யார் வேண்டாலும் பாடலாம். ஆனால் பாடும் பாடத்தை இதயத்தில் படும்படி பாடுவது சிலர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அவர் நபியை பற்றி பேசுகிற போது பாடுகிற போது தர்பாரில் இருப்பது போல ஒரு காட்சி எண்ணம் நமக்கெல்லாம் வருகிறது. இது வாஹித் ஃபாத்திமாவில் பாரம்பரியமாக இது போன்ற பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கும்போது ஆஸ்தான கவிஞராக பணியாற்றினார். அவருக்கு பின்னால் அவருடைய தம்பி கரீலுர் ரஹ்மான் வாஹிதி வந்தார். அவருக்கு பின்னால் நூருல் பத்ருத்தீன் வந்தார். வாரும் நபியே வாரும் என்று அவர் அழைத்த அந்த ஆச்சரிய வரியை பார்த்து அன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக இருந்த ஓய்வு ஹதரத் அவர்கள் மேடையிலேயே அவரிடத்தில் எங்க மதரசா பட்டமளிப்பு விழாவுக்கு நீ வரணும்னு கூப்பிட்டு அங்க பாட வச்சு அந்த மேடையிலையும் அதை பதிவு பண்ணான். அதுக்கு அடுத்தாற் போல் பல பிள்ளைகள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எதனுடைய விளைவு என்றால், ஒரு நல்ல கொள்கையின் மீது ஒரு தளம் எழுப்பப்பட்டால் தளத்திற்கு உள்ளே வருபவர்கள் எல்லாம் அந்த கொள்கையினுடைய ஒரு சில சாரலையாவது அனுபவித்து விட்டுத்தான் வெளியே செல்வார்கள். அப்படி ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அதிலும் பேரவையினுடைய சார்பில் பேசிய அஜீஸ் வாஹிதினுடைய பேச்சு எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது என்கிற நற்செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளையின் இன்னொரு அங்கமாக செயல்படும் ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் இன்ஷா அல்லாஹ் அஸ்ர் தொழுகைக்கு பின்னால அங்க பட்டமளிப்பு விழா ஹுசைனியா மதரசாவில் நடைபெறும். எல்லோரும் அவசியம் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் இணையத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ரிஃபாவுத்தீன் காக்கவி ஹதரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். சகைக்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான ஒரு பாக்கியமான மஜ்லிஸிலே நாம் சங்கமமாகி இருக்கிறோம். வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் 33ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா 34ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான இவ்விழாவினை தலைமையேற்று சீரும் சிறப்புமாய் நடாத்தி கொண்டிருக்கிற கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரித்தான ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கும் சனதி வழங்கி
ஆசியுரை வழங்க இருக்கிற உஸ்தாத் பெருந்தகை அவர்களுக்கும் சிறப்பு பேருரை நிகழ்த்த இருக்கிற சென்னைக்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் இந்த ஸ்தாபனத்தை மிக சீரும் சிறப்புமாய் தன்னுடைய தந்தையின் வழியில் தகப்பனாரின் வழியில் மிகச்சிறப்பாய் நடத்த வேண்டும் என்கிற உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் வாகிதிகள் பட்டம் பெறுகிற இந்த நிகழ்வில் உலகையும் மகிழ்ச்சியும் பொங்க கலந்திருக்கிற கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள், பட்டம் பெறுகிற வாகிதி ஆய்வுகள், பட்டம் பெற்றிருக்கிற வாகிதிகள், வருகை தந்திருக்கிற பெரியவர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரி 4 வாஹிதி ஆலிம்களை இவ்வாண்டு சமூகத்திற்கு சமர்ப்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக கல்வியை தேடுபவர்களிடத்தில், கல்வி கற்கக்கூடியவர்களிடத்தில் 2 பண்புகள் இருப்பது அவசியம் என்று சொல்வார்கள். ஒன்று இத்திபா, மற்றொன்று இக்ராரும் பில் ஜஹல். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கல்வி பயில சென்ற போது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கல்வி பயில்வதற்காக வேண்டி சென்ற போது அவர்கள் முதலில் சொன்ன வார்த்தை இதுதான், ஹல் அத்தபிஉக, உங்களை நான் இத்திபா செய்யட்டுமா என்று கேட்டார்கள். உங்களை நான் இத்திபா செய்யட்டுமா? அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுகிற பெரும்பாக்கியம் வழங்கப் பெற்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கல்வி பயில வந்தமைக்கான அனுமதி கேட்கிறார்கள். ஹல் அத்தபிஉக, உங்களை நாம் இத்திபா செய்யலாமா, பின்பற்றலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். இத்திபா என்றால் ஏதோ அவங்க கூடவே பின்னால போறது, சொல்ற விஷயங்களை கேட்கிறது, இது இத்திபா அல்ல. அவர்களுடைய நகலாக நாம் மாறி போவது, அவர்கள் அசலாகவும் நாம் நகலாகவும், இது இத்திபா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தௌஹீதுடைய கலிமாவை நமக்கு முந்தைய உம்மத்தினர்களும் யூதர்களும் சொன்னார்கள், நசாராக்களும் சொன்னார்கள். நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் நாம் அவர்களை இத்திபா செய்கிறோம் என்று ஆகிவிடாது. இது இத்திபா அல்ல. இத்திபா என்பது எது? அவர்கள் செய்தார்கள், எனவே நாம் செய்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், எனவே நாம் செய்கிறோம் என்ற இந்த நோக்கில் நாம் எதை செய்கிறோமோ, எதை பின்பற்றுகிறோமோ அது இத்திபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க நாம் பின்பற்றுகிறோம், அது இத்திபா. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிடுகிற போது அந்த கல்லோடு பேசுகிறார்கள், நீ ஒரு சாதாரண கல் என்று எனக்கு தெரியும், நீ ஒரு கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் நானும் முத்தமிட்டிருக்க மாட்டேன்.
நான் உன்னை முத்தமிடுவதற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுகிறேன். இது இத்திபா. நபி அவர்கள் செய்தார்கள், நான் செய்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் செய்கிறேன். இந்த இத்திபா கல்வியை தேடுபவர்களுக்கு மிக அவசியம் என்பதை ஆசிரியர் பெருந்தகைகள் உஸ்தாத்மார்கள் நமக்கு சொல்லுவார்கள். இந்த இத்திபா நம்மிடத்தில் வந்து விடுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இல்மிலே பரக்கத்தை தருகிறார், கல்வியிலே பரக்கத்தை தருகிறார். முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது இத்திபா. நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கான அசலாகவும் நாம் அவர்களுடைய நகராகவும், நாம் எவ்வளவுதான் உயர்ந்து போனாலும் உலகமே நம்மை கொண்டாடினாலும் கூட அந்த நகருக்கு தெரியும் நம்முடைய இந்த நிலையிலே நம்மை கொண்டு வந்து அமர்த்திய அசல் எங்கே இருக்கிறது என்று அந்த நகருக்கு தெரியும். அந்த நன்றி உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அறியாமையை ஒப்புக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் சடங்கு வழங்கி வழிநடத்துவதன் போதெல்லாம் ஆசிரியர் தந்தைகள் உஸ்தாத்மார்கள் நீ பெரிய ஆய்வாயிட்ட, நீ மிகப்பெரிய மேதையாயிட்டெல்லாம் சொல்லி அனுப்புவதில்லை. என்னையும் சரி பட்டம் பெறுகிற நம்மையும் சரி வழி அனுப்புவதன் போதெல்லாம் உஸ்தாத்மார்கள் சொல்வது ஆலிம் என்றால் மிகப்பெரிய அறிஞர் என்று அல்ல. நாம் அறிந்தவர்களாக வெளியேறுகிறோம். எதை அறிந்தவர்களாக? இன்னும் அறிந்து கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இங்கிருந்து நாம் புறப்பட்டு போகிறோம். கல்வியை தேடுகிற காலம் இந்த 7 ஆண்டுகளோடு நிறைவு பெறவில்லை. இனியும் காலமெல்லாம் கற்க போகிறோம் என்ற உணர்வோடு இங்கிருந்து நம்மை உஸ்தாத்மார்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் வழிநடத்துகிறார்கள். அந்த இஸ்லாமியர்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது என்ற உணர்வு நம்மிடத்திலே வருகிற போதுதான் இல்மியுடைய வாசல் நமக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது. மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அவர்கள் பேசிக் கொண்டதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களின் பற்றியே நமக்கு தெரியும். யா அல்லாஹ், மனிதர்களை நீ படைக்க இருக்கிறாயா? பூமியிலே குழப்பம் செய்கிற பூமியிலே குழப்பம் விளைவிக்கிற இவர்களையா நீ படைக்க போகிறாய்? மலக்குமார்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு பாடம் புகட்ட நாடினான். உலகத்திலே உள்ள படைப்புகளை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி இதனுடைய பெயர்கள், இதனுடைய பலன்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னபோது மலக்குமார்கள் சொன்னார்கள், தாரு சுப்ஹானக லா இல்ம லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு எதுவும் தெரியாது. சுப்ஹானக லா இல்ம லனா, எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அவர்கள் தன்னுடைய ஜஹ்லை, அறியாமையை ஒப்புக்கொண்ட போது அல்லாஹ் சொன்னான், யா ஆதமு அப்லிஹும், ஆகவே நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். எனக்கு தெரியாது என்று நம்முடைய அறியாமையை நாம் ஒப்புக்கொள்கிற போது அல்லாஹ் தஆலா கல்வியினுடைய வாசலை நமக்கு திறந்து தருகிறார். நாம் வாணிகளாக பட்டம் பெறுகிறோம். இங்கிருந்து வாணிக சாத்திமா நம்மை வழி அனுப்புகிறது. நம்முடைய கல்வி அறிவை விசாலப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய கல்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இங்கிருந்து வழிவகைகளை கற்றுத்தந்து நம்மை வெளியனுப்புகிறது. நம்முடைய கல்வி ஞானத்தை இன்னும் நாம் விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது முத்தபியாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய முன்னோர்களையும் மூத்த முன்னோடிகளை உஸ்தாத்மார்களை பின்பற்றக்கூடிய முத்தபியாக இருக்கக்கூடிய நாம் ஒரு நேரத்தில் சமுதாயத்தில் முத்தபிகளாக மாறிவிடுகிறோம். அதற்கான தகைமையையும் தகுதிகளையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை பட்டம் பெறுகிற ஆயுள் சகோதரர்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக, நமக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து உஸ்தாத்மார்களுடைய துஆவை ஆதரவு வைத்து நிறைவு செய்கிறேன். வாசல் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்
சிறப்புரை ஆங்காங்கே நின்றும் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் உள்ளே வந்து ஆழ்ந்தால் இது நன்றாக இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்தால்தான் பேச்சு வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் உள்ள பேச்சாளர்கள் நம்மிடத்திலும் இல்லை. இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக வெளியே இருப்பது தேவையற்ற விஷயம். அதனால் சிறப்புரைக்கு முன்னால் பொதுக்குடி நூருல் இஸ்லாம் வைப்பு சபையினுடைய தலைவர் ஜனாப் ஹரீபுர் ரஹ்மான் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நினைவியாகும் உங்கள் மீது யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இன்று நாங்கள் ஏதும் யா ரசூலுல்லாஹ். அணிந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அணிந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி, அகிலமெங்கும் மொழி கழித்த யா ரசூலுல்லாஹ், நீதியாகும் உங்கள் மீது யா ரசூலுல்லாஹ். மதியானல் கொள்ளானால் வருவேன், மன்னவர் கூலி கண்ணால் தொழுவேன். நபியும் ஒரு கடலில் நான் விழுவேன், நபியே கதி அங்கு நான் அழுவேன். எந்த மீது தங்கள் பார்வை பட்ட நேரமே, எந்த மீது தங்கள் பார்வை பட்ட நேரமே, பிரியாமல் பிரியவே எந்த கோகுமே, நினைவியாகும் உங்கள் மீது யா ரசூலுல்லாஹ். காணும் வழியில் கண்கள் தூங்காதே, காலை நெஞ்ச தாங்காதே, வானில் ராவனிடம் வாராதே, வானல் போல உள்ள நாடாதே. ஒளியை தேடும் வெற்றியாக நானும் மாறுவேன், ஒளியை தேடும் வெற்றியாக நானும் மாறுவேன். உம்மத் என்ற பெருமையோடு வந்து சேருவேன், உம்மத் என்ற பெருமையோடு வந்து சேருவேன். நீதியாகும் உங்கள் மீது யா ரசூலுல்லாஹ். ஒரு நாள் ஊருலகும் அந்த வேளையில் திருநாள் போயிருந்தது மாநலோகமே. பெருமான் நபி அவர்கள் உலகு வேளையில் பெரியோர் அனுப்பி வைத்தான் வானத்தூதரை. அன்பினால் அவர் உரைத்த அழகு நாயகனே, அன்பினால் அவர் உரைத்த அழகு நாயகனே, அங்கு சென்று உம்மத் என்று அழுதெழுந்தனே, அங்கு சென்று உம்மத் என்று அழுதெழுந்தனே. ஏவியாகும் உங்கள் மீது யா ரசூலுல்லாஹ். அரசியல் நடந்து சென்ற அவர்கள் சொல்லவா, தொழிலை மாறி தந்த நிலைய சொல்லவா, அரசியல் நடந்து சென்ற அவர்கள் சொல்லவா, தொழிலை மாறி தந்த
அந்த நிலையை சொல்லவா சொர்க்கம் சொர்க்கத்தையே கண்டு கொள்ளுமா சொற்கும் நபி அழகில் சுற்றி நிற்குமா சொர்க்கம் சொர்க்கத்தையே கண்டு கொள்ளுமா சொற்கும் நபி அழகில் சுற்றி நிற்குமா அகிலமெங்கும் ரஹ்மத்தான அடிமையாளரே அகிலமெங்கும் ரஹ்மத்தான அடிமையாளரே அந்த ரஹ்மத்திலே உதவித்த படைப்பினாளரே தேவியாவும் உங்கள் இந்தியா ரசூலுல்லாஹ் உலகில் வாழ வந்த உயிரையாவும் உமியசுலே உங்கள் புகழ் பாடும் அருளாய் வந்து இறங்கும் மலை மூலம் அவ்வாறு போட்டு கூடிய அவள் மூலம் இறங்கி வாழ்வில் புகழ் தந்த இதய தீபமே இறங்கி வாழ்வில் புகழ் தந்த இதய தீபமே இறுதி தூதராக வந்த இறை ஞானமே இறுதி தூதராக வந்த இறை ஞானமே ஏவியாவும் உங்கள் மீது யார சொல்லுவா நீங்கள் இன்றி நாங்கள் யார சொல்லுவா அனைவராக உலக ஜோதி யார் தோன்றி அங்கிருந்து மொழி கிடைத்த யார சொல்லுவா ஏவியாவும் உங்கள் மீது யார சொல்லுவா வாய்ப்பளித்த இந்த நிறுவனத்திற்கும் எங்கள் புலக்குடியை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இமாமா பணிபுரிந்த ஷாபுல் ஹமீத் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த ரெண்டு பாட்டு ரெண்டு பேர் பாடினாங்க இல்ல ரெண்டு பேர் பாடினாங்க பாட்டு ஒண்ணுதான் ரெண்டு பேருக்கு நினைவு யாவும் உங்கள் மீது சொல்லலாம் யார் யார் எங்க நின்னா அந்த இடத்துல என்ன இருக்குமோ அதை அவங்க வாங்கி போகணும் அப்படியே கபூர் செய்வாங்க எல்லாரும் ரெட்டி குடிக்கிற நேரத்தில் நம்ம சமீபத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு பாடல் தருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைபொருளிலை நபி திருவருட்பேரா கந்தை சவாய் கந்தை மக்சு எங்கள் ஷாயை மீரா மறைபொருளிலை நபி திருவருட்பேரா கந்தை சவாய் கந்தை மக்சு எங்கள் ஷாயை மீரா கந்தை சவாய் கந்தை மக்சு எங்கள் ஷாயை மீரா ஆர்ப்பரித்தலை பாயும் வந்த கடலோரம் ஆர்ப்பரித்தலை பாயும் வந்த கடலோரம் அற்புத காரணரே உங்கள் திருஞானம் அற்புத காரணரே உங்கள் திருஞானம் உமை கண்டு தரிசிக்க வருவாரெல்லோரும் அவர் மனக்குறை தீர இடம் கேளும் உமை கண்டு தரிசிக்க வருவாரெல்லோரும் அவர் மனக்குறை தீர இடம் கேளும் மலைப்புகழ் இறை நபி திருவருட்பேரா கந்தை சவாய் கந்தை பசு எங்கள் ஷாஹே மீரா கந்தை சவாய் கந்தை பசு எங்கள் ஷாஹே மீரா வானுயர்மினாராக்கள் உங்கள் தருவாரில் வானுயர்மினாராக்கள் உங்கள் தருவாரில் வருவோரை எதிர்நோக்கி அழைக்கிறது பாரில் வருவோரை எதிர்நோக்கி அழைக்கிறது பாரில்
அடங்காமல் ஆடுகின்ற பேய்களின் கூட்டம் அலங்கார வாசல் வந்தால் எடுக்குமே ஓட்டம் அடங்காமல் ஆடுகின்ற பேய்களின் கூட்டம் அலங்கார வாசல் வந்தால் எடுக்குமே ஓட்டம் மறைப்புகள் இறை நபி திருவாருட்பேரா கந்தை சவாய் கந்தை பஸ்ர் எங்கள் ஷாஹி மீரா கந்தை சவாய் கந்தை பஸ்ர் எங்கள் ஷாஹி மீரா आत्मीय जानिए वो मदर नारी आत्मीय जानिए वो मदर नारी अमीर हमजा के तेरी मनवारी अमीर हमजा के तेरी मनवारी करुणे के पारंगर पारी रौलिया எங்கள் மனக்குறை தீர தீரம் கேளுங்கய்யா கருணைகள் பாருங்கள் பாதிரோனியா எங்கள் மனக்குறை தீர தீரம் கேளுங்கய்யா எங்கள் மனக்குறை தீர தீரம் கேளுங்கய்யா மறைப்புகள் இறை நபி திருவாருட்பேரா கந்தை சவாய் கந்தை பஸ்ர் எங்கள் ஷாஹி மீரா கந்தை சவாய் கந்தை பஸ்ர் எங்கள் ஷாஹி மீரா கந்தை சவாய் கந்தை பஸ்ர் எங்கள் ஷாஹி மீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தகைய பாட்ட மகாபாடிகள் பொதுவாக பக்கீர்களுடைய பாடல்கள் பெரும்பாலான பாடல்களை எழுதி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பவர் அமீர் ஹம்சா. அந்த அமீர் ஹம்சா அவர்களுடைய புதல்வர் தான் நம்முடைய கவிமுலன் சலீம் அவர்கள். பெரும்பாலும் ஒருவர் எழுத இன்னொருவர் பாடுவார். ஆனால் வாப்பா எழுதி உள்ள பாடுற தோல்விக்கு பெரும்பாலும் அமைவதில்லை. அதாவது அந்த குடும்பத்திற்கு பதிவு செய்வானாக. அடுத்து நம்முடைய கல்லூரியினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கணியத்திற்குரிய பிஎஸ்ஏ உமர் சாஹிப் அவர்கள் சிறிது நேரம் நம்மோடு. மற்றும் முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தின் சொல்லி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் நல்லதாகும். நமது உயிரினும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியாலும் நமது கல்லூரி இன்று 153 வாயில்களை வெளியாகியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மென்மேலும் இது வளர்ந்து பள்ளி பெருகி நான் வரை நிலைத்திட துஆ செய்யுங்கள் என வேண்டுகிறேன். அன்பான வாயில்கள் சகோதரர்களே, நீங்கள் எப்போதும் போல் காரணமில்லா கொள்கையான சுன்னத்துல் ஜமாத் அக்கீதாவில் நிலைத்து பணியாற்றிட வேண்டும் என்று நான் உங்களிடம் அன்போடு வேண்டுகிறேன். எங்களது தகப்பனாரால் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரியின் வளர்ச்சியில் இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களும் அவர்களது பங்கை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில் எனது தம்பி அல்ஹாஜ் பி.ஏ. சாதிக் பாஷா அவர்கள்
இஸ்லாமை உருவாக்கி மதரசாவை வளர்ச்சிக்கு உதவினார். அல்லாஹ் அவரது வாழ்வில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். இறையருளால் கடந்த வெள்ளிக்கிழமை முதற்குடி கேஎஸ்எம்ஏ ட்ரஸ்ட் சார்பில் பட்டம் பெறும் கூட்டாநல்லூர் முதற்குடி அத்திக்கடை ஆகிய பொதுமக்களுக்கு பாராட்டு விழா வைத்தனர். அவர்களுக்கு விழா வைத்தனர். உண்மையில் மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயமா அல்லாஹ் அவர்களுக்கும் வாய்க்க செய்வாங்க. அத்திக்கடை நிர்வாக சபையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நிர்வாக பெருமக்களின் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். இந்த வாய் பாத்திமாவின் கொள்கை அடிப்படை கொள்கை இந்த ஊரோடு ஒட்டி புறமாடி பாடப்படுவதால் அதே போன்று ஊர் நிர்வாகிகளும் ஊர் மக்களும் ஊர் சமாதாரம் இந்த அத்திக்கடை வாய் பாத்திமா இந்த ஆர்மி கல்லூரிக்கு உங்களுடைய மேலான உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா ஒரு விஷயம், நேற்று இரவு நமது மாநில மண்டலத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு என்னவென்றால் மாதிரி பாராளுமன்றம். அருமையான கருத்து எப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை எந்த வகையிலாம் இந்த ஒன்றிய அரசு நமக்கு நெருக்கடி கொடுத்து சட்டங்களை நீக்கி நம்மை ஒடுக்க நினைக்கிறது என்பதை ரொம்ப அழகாக தெளிவாக மாணவர்களுக்கு சொன்னார்கள். இந்த வாய்ப்பு உண்மையிலே பாராட்டலாம். அது அழகான தீர்வுன்னு சொன்னார்கள். இதற்கு ஒரே வழி என்ன? ஒன்றிணைந்தால் முன்பு பார்ப்போம், ஒன்றிணைந்து செயல்படும். அதுதான் முக்கியமானது. ஆளுநர் போன்ற நமது சரீரத்தில் ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் ஆளுக்கு ஒரு செய்த நான் சமுதாயத்தை ஒன்றிணைந்து ஒரே குரலில் ஒருங்கிணைந்த கருத்துக்களோடு ஓங்க ஒழித்தால் நிச்சயமாக நம்மளை தீர யோசிப்பார்கள். அந்த ஒற்றுமை முக்கியமான காரணம் நம்ம பிரித்தாளர். இன்னைக்கு உள்ள நீங்க கண்டுபிடிக்கிற மாணவ கண்காணிகள் நாளைய தலைவர்கள் இந்த கருத்துக்களை நீங்க போய் எட்டி வைக்கக்கூடியவர்களா இருக்கீங்க. நாம ஒற்றுமையா இருந்தால் தான் நம்ம பிரிக்க பலமா இருக்க முடியும். அதோட நம்ம பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்க, அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க நம்மளை அடக்கி பண்ணது அவங்க. இன்றைக்கு அதல்ல, நம்மள சட்டத்துக்கு தான் இடி ஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட் கோர்ட்டு இது மூலம் படிச்சவங்களாம் அவங்க பொசிஷன்ல உட்காந்து நம்ம சட்டத்தின் மூலம் நம்ம அடிமையாக பார்க்கறாங்க. அதற்கு தீர்வு என்ன? நம்ம இஸ்லாமிய சமுதாயம் படிக்கணும். படித்த முடித்தவங்க நம்ம வேலைக்கு வரணும். துபாய் இதுதான் நம்மளுடைய சிந்தனை. ஆனா இங்க உள்ள இந்த ஐபிஎஸ் ஐடி இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய பிள்ளைகள் சரியான நிலையில இருந்தா எந்த சட்டமும் தீர்க்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் அந்த பொசிஷன்ல நம்ம இருப்போம். நம்மள வந்து செய்ய முடியாது. இன்னைக்கு அவங்க இருந்ததுனால அவங்க நினைச்சதை நடத்தி செஞ்சுட்டு போயிருக்காங்க. கோர்ட் ஒண்ணுதான் இன்னைக்கு தனிச்சை இருந்து யாரும் கைமாறி முடிஞ்சு போச்சு. இஸ்லாமிய நிலை ரொம்ப பரிதாபத்துக்கு சிந்தித்து செயல்படணும். சான்றோர்களே, குடியிருக்கும் சபையில் எங்களுக்கும் ஊருக்கும் எங்கள் சொத்துக்கான வாகினி பார்த்தினாவின் நாடகம் கண்டறியும்